நீ என்ன வெறுப்பேத்த பேசிட்டு இருக்கியா? சி உன்னை போய் இப்பெல்லாம் நான் பண்ணுவேனாடா? எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவ்வளோ நானும் லவ் பண்ணிட்டு இருக்கப்போ நான் அப்படி கூப்பிட சொன்னது. இப்போ அது எதுவுமே இல்லை. 3 மாசம் ஒரு கேப் ஆயிடுச்சு. நான் ஏதோ மைண்ட் அப்செட்ல இருந்தேன்னு அந்த ஸ்டோரியை வச்சேன். நீ ஆறுதல் கூப்பிட்ட மாதிரி தெரியல, சிரிச்சிட்டு இருக்காங்க. சத்தியமா நான் அப்பெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு ஒன் சொல்லிட்டாங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணும். எனக்கு மற்றபடி நான் உன்னை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு இல்லவே இல்லை. ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டேன் நீனு. சரி ஓகே விடு, நீ ரொம்ப சோகமா இருக்க போல. நான் கூட உன்னோட ஆள் அந்த திவ்யா தங்கமுத்து அவளுக்காக வச்சு அப்படின்னு நினைச்சேன். டேய் ரைடி போன. ஏய் கேள்றா, திவ்யா தங்கமுத்து புருஷனே. டேய் ஏதோ ஒரு பொண்ணு வந்துச்சுடா வீட்டுக்கு, திவ்யா தங்கமுத்துன்னு. இந்த கல்யாண பத்திரிக்கை கொடுத்து போச்சு.